நான் இந்த கொலுசை வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்க. கால்லயே போட்டுட்ருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த கொலுசு கலர் வந்து நல்லா பிளாக் கலர்ல ஆயிடுச்சு. வாங்குனதுக்கும் இப்போதைக்கும் நெறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. நல்லாவே கருத்து போச்சு. நெறைய அழுக்கு சிந்துருச்சு. நானும் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது உண்டு. பட் இந்த கலர் வந்து மட்டும் மாறவே மாறாது. ஸோ இப்போ தான் என் சிஸ்டர் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு டிப் யூஸ் பண்ணேன். சில்வர் டிப்புன்னு சொல்லிட்டு. அது யூஸ் பண்ணதுக்கப்புறமா என் கொலுசு 5 நிமிஷம் நல்லா பளிச்சுன்னு புதுசா மாறிடுச்சுன்னு சொன்ன உடனே, சரி கூட நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது ட்ரை பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா, நெறையவே வந்து ஃபுல்லாவே ஒரு மாரி கருப்பாயிடுச்சு. ஒரு இடத்துல மஞ்சளா இருக்கு. என்னடா இப்படி இருக்கு? சரி வேற கொலுசு வாங்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள இவ சொன்னா, "இத ட்ரை பண்ணி பாருன்னு" சொல்லிட்டு. அதே மாரி ஒரு சில்வர் காயின் அம்மா பூஜை ரூம்ல வச்சிருப்பாங்க. இது அப்பப்ப கற்பூரம் பட்டு பட்டு நல்லா கருப்பா இருந்தது. இத சும்மா நார்மலா தேய்ச்சாலும் போகாது. ஸோ இதுவும் இந்த சில்வர் டிப்ல போடும்போது நல்லா கலர் ஆயிடும்னு சொல்லிட்டு சொன்னா. சரி 2த்தையும் சேர்த்து ட்ரை பண்ணுவோம். எதுவும் இல்லாம நம்ம வீட்ல பூஜை சாமான் இதெல்லாம் வச்சிருந்தா கூட நம்ம ஈஸியா அந்த சில்வர் சாமான்லாம் வந்து ஈஸியா அதிலயே தொலக்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சில்வர் டிப். இது வந்து ஆசிட் மாரி இருக்குன்னு சொல்றா. ஸோ கையில படாம ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில போட்டிருந்தது. ஸோ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் சின்ன குழந்தைங்களாம் இதை ட்ரை பண்ண வேணாம். பெரியவங்களா இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நான் இந்த சில்வர் டிப்பை எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுல் ஒரு கண்டெய்னரில் அதில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. நீ நம்ம கொலுசும் காயினும் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கொலுசை அண்ட் காயினு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எப்படின்னா, அந்த கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். இது நான் உள்ளே போட்டோன்னே இந்த காயினை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த காயின் மேலே இருக்க அந்த பிளாக்லாம் அப்படியே டிசால்வ் ஆகி அந்த அந்த இதில் வந்துட்டு சில்வர் டிப்பில் வந்து கரைஞ்சி போகும் அந்த பிளாக் கலர்லாம். அது தெரியுதுங்களா? கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி அந்த சில்வர் கலருக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. என் கொலுசுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா கருகருன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு கையில் எடுக்காமல் ஒரு ஸ்பூனோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா ப்ரஷ், நான் ப்ரஷ்ஷோட எண்டை வச்சு எடுக்கிறேன். ஸோ இதை வச்சு லைட்டாக தேய்ச்சி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அழுக்கெலாம் இருந்தால் வந்துடும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். கைப்படாமல் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பவர் போயிடுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை. பவர் அந்த இது இருக்கிற வரைக்கும் ஒரு 5 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம கைப்படாமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் ரொம்ப பண்ணல. சும்மா இந்த அழுக்குகளுக்கு எதாவது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானே தேய்ச்சேன். பட் அது போடணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலே சூப்பராக தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இதில் போட்டு சில்வர் டிப்பில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் க்ளீனாக தான் இருக்குது ஆல்ரெடி கொலுசு. நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எதுக்குமே நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே இந்த அம்மா வந்து இந்த இதில் வந்துட்டு எண்ணெய் இதெல்லாம் பட்டு ரொம்ப வருஷமாக, இது ஒரு 30 இயர்ஸ் காயின் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பீரோலே இருந்த இந்த இது பூஜை ரூம்லேயே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கருப்பாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த சைடில் இருக்க அந்த கருப்பு மட்டும் போகல. அது ஏன்னு தெரியல. மேபி அது அம்மா சொன்னாங்க அது எண்ணெய் பீஸுக்காக கூட இருக்கலாம். மேபி அது நான் இது பண்ணி போட்டால் போயிடும்னாங்க. மற்றபடி இதில் நல்லா கருப்பாக இருந்தது. அதுக்குள்ளே போட்டதுமே சரியாயிடுச்சு. நான் வந்து இது ப்ரஷ்லாம் போடலை. சும்மா லைட்டாக அந்த ஓரங்களில் இருக்கிறது மட்டும் தள்ள முடியுமான்னு பார்த்தேன். அது வரல. ஸோ ஆனால் பளிச்சுன்னு ஆயிடுச்சு காயின்ஸ்லாம். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க்கை வந்து நான் டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விளக்குலாம் வச்சுருந்தோன்னா, சில்வர் விளக்குலாம் வச்சுருந்தோன்னா ஈஸியாக நம்ம வந்து தொலைக்கிக்கலாம் இதை வச்சே. ஸோ என்னோடய கொலுசு பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.